வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் துவங்கிய ஸ்ரீ பத்மாவதி பரிணயோற்சவம். சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வெளிக்கோடை திருநாள் பூச்சாற்று வைபவம். வண்ண மலர்கள் நடுவே காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ முதலியாண்டான் திருநட்சத்திர உற்சவம். உபயநாச்சியார்களோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பரிணயோற்சவம் துவங்கியது. இதை முன்னிட்டு நாராயணகிரி உத்தியானவனத்தை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கோயிலில் விசேஷ அலங்காரத்தோடு யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வெளியே சுமந்து வந்தனர். வண்ண பல்லாக்கில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் குலுவிருக்க தெய்வங்களை மாடவீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். நாதஸ்வரம் இளதாளங்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்கள் முன்னே செல்ல தெய்வங்களை நாராயணகிரி உத்தியானவனத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு எதிர் சேவையாக நிறுத்தி திருமண வைபவத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை கைத்தலமாக அழைத்து வந்து எம்பெருமானின் இருபுறம் நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஊஞ்சல் சேவையும் நடத்தினர். சதுர்வேத பாராயணம், கல்யாணி பூபாலம், காந்தாரி, மத்தியமாவதி உள்ளிட்ட ராகங்கள் இசைத்து ஊஞ்சல் சேவை மற்றும் பரிணய உற்சவத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பிரபந்த பாராயணத்துடன் வேத பாராயணம் செய்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வசந்தோற்சவம் துவங்க உள்ளதை முன்னிட்டு இன்று காலை கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய பிரகாரங்கள், கொடிமரம், பலிப்பீடம் உள்ளிட்ட பகுதிகளை நீர் கொண்டு சுத்தம் செய்தனர். இதையடுத்து மூலஸ்தான சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பகுதிகளில் மஞ்சள், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஜவ்வாது உள்ளிட்ட பலவித வாசனை மற்றும் மூலிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட கலவையை பூசினர். இதைத் தொடர்ந்து கருவறைக்கு என புதிய பட்டு வஸ்திரங்களை உபயதாரர்கள் வழங்கினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வெளிக்கோடை திருநாள் பூச்சாற்று உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளித்தோளுக்கிணையானில் எழுந்தருளச் செய்து மூலஸ்தானத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். எம்பெருமானுக்கு திருமுடியில் மகிழம்பூ மலர்ச்சரங்கள் சுற்றி வெண்ணிற பருத்தியாடை கட்டி அதன் மேல் மஞ்சள் குங்குமப்பூ தெளித்து திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். ஸ்ரீ நம்பெருமாளின் திருமேனியில் குங்குமப்பூ மற்றும் பச்சை கற்பூரம் சாற்றியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர உற்சவரை சுமந்து வந்து மணல்வெளி கடந்து கருட மண்டபத்தை அடைந்தனர். அங்கு சுவாமி அணிந்த மாலைகளை அகற்றி பக்தர்கள் ஸ்ரீ நம்பெருமாளின் திருமேனியை சேவிக்க அரையர் சேவையும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மெல்லிய வஸ்திரம் போர்த்தி அதன் மேல் நறுமண மலர்ச்சரங்களுடன் மலர்போர்வை போர்த்தி பன்னீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வரையறு சேவையும் நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் சிஷ்யரான ஸ்ரீ முதலியாண்டான் திருநட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. மாடவீதியில் உலா புறப்பட்ட உற்சவ மூர்த்திகள் முன்பு ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமிகளை கேடயத்தின் மேல் அமர்த்திக் கொண்டு எம்பெருமானுக்கு எதிர் சேவை சாதித்தபடி புறப்பட்டனர். உற்சவருக்கு பட்டாடை கட்டி காசமாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் நறுமண மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ முதலியாண்டான் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு பவனி வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது.
ருக்மணி சத்யபாமாவுடன் கேடயத்தில் நின்று அபயம் காட்டியவாறு பவனி வந்த ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். அலங்கார பிரியனுக்கு ஊதா நிற கரை வைத்த காவிப்பட்டாடை கட்டி நவரத்ன ஆபரணங்களோடு முத்துக்கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி திருப்பாதங்களில் நவரத்ன கவசமும் தங்கத் தண்டையும் பூட்டி அலங்கரித்திருந்தனர். உபயநாச்சியார்களும் பட்டுச்சேலைகள் கட்டிக்கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் திருமேனியில் சந்தனம் சாற்றிக் கொண்டு புஜகீர்த்தியோடு பின்னழகையும் காட்டியபடி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி முன்னே செல்ல பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். வீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதிக்கும் எதிர் சேவையாக நின்றருளிய ஸ்ரீ முதலியாண்டானுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் தாமிரபரணி நதியின் மேல்கரையில் அமைந்துள்ளதும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் ஸ்ரீ லோபாமுத்திரை மற்றும் அகத்திய மாமுனிக்கு சிவபெருமான் கைலாய திருமண கோலத்தை உமாதேவியோடு கல்யாண சுந்தரராக காட்சி கொடுத்த ஸ்தலமாகவும் விளங்கும் அருள்மிகு உலகம்மை சமேத ஸ்ரீ பாபநாச சுவாமி ஆலயத்தில் தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்தில் கல்யாண மேடை மீது அருள்மிகு உலகம்மையையும் பிரியாவிடை சமேதராக ஸ்ரீ பாபநாச சுவாமியையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்கள் முன்பு பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி ஹோமம் வளர்த்தனர். எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பிரியாவிடை மற்றும் அருள்மிகு உலகம்மைக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தனி மேடையில் அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் எழுந்தருளியிருக்க பஞ்சமூர்த்திகளுக்கு அலங்கார தீபம் காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகளுக்கு சந்திரப்பிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு சந்திரப்பிரபை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தோசத பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். கோயில் ராஜகோபுரம் முன்பு உள்ள 4 கால் மண்டபத்தின் எதிரே தெய்வங்களை இருகுடை சேவையோடு நிறுத்தியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகளுக்கு வெண்ணிற ஆடையுடன் முத்துக்கள் பதித்த கிரீடங்களும் காசு மாலையோடு பவளமாலை பதக்க ஆபரணங்களும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சந்திரபிரபை வாகனத்தில் உபயநாச்சியார்களோடு பவனி வந்த உற்சவரை ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருக்கோயிலில் ஈசன் செட்டிப்பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த வரலாற்று ஐதீக வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து வாகனத்தில் அமர்த்தி கொண்டு தனகுப்தன் எதிர்கொண்டு அழைக்க செட்டிப்பெண் வீட்டிற்கு எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. கோயிலை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை மேடைகள் மீது கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். பார்வதி மற்றும் கங்கையுடன் ஈசன் தாயாக வருதல், ரத்னாவதிக்கு மகப்பேறு பார்த்தல், இதையடுத்து குழந்தை பிறந்ததும் அதனை அனைவரிடத்திலும் காண்பித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து குழந்தையை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தொட்டிலில் இட்டு நிகழ்வை நிறைவு செய்தனர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட ஏராளமானோர் பரவசத்துடன் தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு நீலப்பட்டாடை கட்டி தங்கத் தொப்பாரம் கிரீடம் அணிவித்து காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் மலர் மாலையும் சூட்டி காதணிகளோடு அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த உற்சவரை ஊஞ்சல் மீது அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சாமரங்களும் ஆலவட்டமும் வீசியபடி ஊஞ்சல் சேவையை நடத்தி உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீராமபிரானை சுமந்து கொண்டு
நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல ஒய்யார நடை நடந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு வாகன மண்டபத்தில் கருடன் மீது எழுந்தருளச் செய்ததும் மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டு உற்சவ மூர்த்தியை வெளியே அழைத்து வந்தனர். கருடன் மீது சிறப்பு அலங்காரத்துடன் அமர்ந்து ஸ்ரீராமபிரான் காட்சி தர கோயிலின் வெளியே எழுந்தருளியதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எம்பெருமான் மீது பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வையாளி சேவையும் நடத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு அமையப்பெற்ற ராஜகோபுரத்துடன் கூடிய ஆலயத்தில் சேஷ வாகனத்தின் மேல் வாசுதேவ கிருஷ்ணனையும் அருகே பூத வாகனத்தின் மீது அருள்மிகு சங்கமேஸ்வரரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். மான்மழுவும் பின் 2 கைகளில் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி சிறப்பு அலங்காரத்துடன் அருள்மிகு சங்கமேஸ்வரர் பூதத்தின் மேல் நின்று அருள் புரிய குழந்தை கண்ணனை மூங்கில் கூடையில் சுமந்தவாறு வசுதேவரும் காட்சி தர உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு சங்கமேஸ்வரருக்கும் வசுதேவ கிருஷ்ணருக்கும் ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பட்டாச்சாரியார்கள் உற்சவருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்ய, சிவாச்சாரியார்களும் ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி கோவிலில் மண்டல பூஜையின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் எதிரே மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனையுடன் பூஜைகளை துவக்கினர். நித்தமும் கைக்குப்பித் தொழுதபடி பிரம்மாண்ட திருமேனியோடு நின்றருளும் ஸ்ரீராமதூதனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றினர். இதையடுத்து கருடாழ்வாருக்கு தங்கக்கவச அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் அஞ்சனை மைந்தனுக்கும் தங்கக்கவசம் சாற்றி கிரீடம் சூட்டி மலர் மாலைகளோடு எலுமிச்சையும் துளசி மாலையும் அணிவித்து அலங்கரித்தனர். நாமாவளிகள் கூறி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய தேர் கொண்ட ஆலயமும் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற ஸ்தலமுமான கொங்கேழு சிவாலயங்களில் முதன்மை பெற்றதாகவும் விளங்கும் அருள்மிகு கருணாம்பிகை உடனமர் ஸ்ரீ அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் சித்திரை தேர் திருவிழாவின் 5ஆம் நாள் அன்று பஞ்சமூர்த்திகள் 63 காட்சி கொடுக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. சிவாலயத்தின் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க ஆலயத்திலிருந்து தனித்தனி சப்பரங்களில் 63 நாயன்மார்களை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான், காமதேனு மீது அருள்மிகு கருணாநிதி, ரிஷபத்தின் மேல் சோமநாயகியுடன் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தி, தனி ரிஷபத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி இருக்க பஞ்சமூர்த்திகளுக்கு எதிர் சேவையாக நாயன்மார்களை எழுந்தருளச் செய்ததும் தெய்வங்கள் நாயன்மார்களுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வை நடத்தினர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூரம் காட்டி ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பி தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு தெய்வங்களின் திருவீதி உலா துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விசேஷ அலங்காரங்களில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த பஞ்சமூர்த்திகளையும் சப்பரங்களில் எழுந்தருளியிருந்த நாயன்மார்களையும் பரவசத்துடன் தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் அருகே பெருமாண்டபாளையம் பகுதியில் உள்ள கோவில்பாறை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது.
சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் கருவறையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், அபிஷேகப் பொடி, இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பின்னர் நாகதேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ வரதராஜருக்கு வெண்பட்டு கட்டி கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தாயார்களுக்கு புதுப்பட்டுச் சேலைகளும் கிரீடங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தெய்வங்களுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சவர்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே கொர்க்கை கிராமத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயமும் அவிட்ட நட்சத்திரத்திற்குரிய ஸ்தலமுமாக போற்றப்படும் அருள்மிகு புஷ்பவல்லி சமேத பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக சிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பலவடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் எழுத்தாளங்கள், கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே அமைந்திருக்கும் ஈசனின் வலைவீசும் திருவிளையாடல் நடைபெற்ற ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு பவளநிற வள்ளி அம்பாள் உடனுரை ஸ்ரீ பூவேந்தியநாதர் கோயிலில் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண விழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் ரிஷபத்தின் மேல் பிரியாவிடையுடன் சுவாமியையும் சிம்மத்தின் மேல் அம்பிகையையும் எழுந்தருளச் செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசிக்க குண்டத்தில் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் கம்பத்திற்கு புனித நீராலும் அபிஷேகம் செய்து ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமரத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு பூவேந்தியநாதருக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் கோடை உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஆலயத்தின் உள் வளாகத்தில் மரக்கேடயத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு வழக்கமான ஆபரணங்கள் அணிவிப்பதை தவிர்த்து மேனி முழுவதும் சந்தனம் குழைத்து பூசி பருத்தி வஸ்திரம் கட்டி திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து காதணிகள் பூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். முற்றவழியில் உள்ள கருங்கல்லாலான வசந்த மண்டபத்தை சுற்றிலும் வெட்டிவேர் பாயை சுற்றி கட்டி நீர் தெளித்திருந்தனர். கருங்கல் மண்டபம் மேலே காற்று வருவதற்கான பாதையையும் அமைத்து பந்தல் கட்டி இருந்தனர். மண்டபத்தை நீரால் சுத்தம் செய்து அதனை சுற்றிலும் நீர் தெளித்து தவன சரங்கள் கொண்டு தோரணம் கட்டி அலங்கரித்தனர். பிறகு ஆலய உள்வளாகத்திலிருந்து உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு முற்றவழியை அடைந்து கருங்கல் மண்டபத்தின் நடுவே மேடை மீது எழுந்தருளச் செய்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு கையில் வேத்திரம் எனும் சாட்டை ஏந்தி அழகாக காட்சி தந்த ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் எம்பெருமானை தரிசித்ததும் அனைவருக்கும் நீர்மோர் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பிறகு உற்சவரை பூஜைகள் நிறைவு பெற்றதும் மீண்டும் சுமந்து கொண்டு பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம பஜனை மண்டலி சார்பில் 33ஆம் ஆண்டு சீதா கல்யாண மகோத்சவம் நடத்தப்பட்டது. அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள பஜனை மண்டபத்தில் தெய்வ திருவுருவ படங்களை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ சீதாராமர் திருவுருவ படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்ததும் ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடி பரவசத்துடன் நடனமாடி வழிபட்டனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தமிழக பகுதியான வானூரில் உள்ள லட்சுமண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பாலமுருகன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் கோபுர விமான கலசத்திற்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு மலர் மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து கோயில் வளாகத்தில் சுதை சிற்ப வடிவமாக 30 அடி உயரம் கொண்டு அழகாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் கோவில் மண்டல பூஜையை முன்னிட்டு உற்சவருக்கு மின்ரத புறப்பாடு நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கருவறையில் சப்த கன்னியர்களுள் ஒருவராக அமர்ந்தருளும் ஸ்ரீ பூமாயி அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி கண்மலர்களோடு கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டதும் உற்சவர் அம்மனுக்கு மின்ரத பவனி துவங்கியது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உற்சவரம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சாமரங்கள் வீசியபடி உற்சவரம்மனை மின்ரதத்தில் ஊர்வலமாக அழைத்து வர ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாதா புவனேஸ்வரி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்தில் புனித நீர் மற்றும் பால் அடங்கிய கலசங்களையும் முளைப்பாரிகளையும் வைத்து மேடை மீது உற்சவரம்மனை சிகப்பு பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் வெட்டிவேர் மாலையோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். மூலவர் சன்னதி முன்பு விநாயகரையும் முருகப்பெருமானையும் நிறுத்தி அர்ச்சனை செய்தனர். கருவறையில் வீற்றிருந்த அருள்மிகு புவனேஸ்வரிக்கு பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டு சேலை கட்டி ஹாரங்களோடு மூக்குத்தி புல்லாக்கும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அம்மன் திருமுகம் பதித்த கலசத்தை மூலவர் முன்பு வைத்திருந்தனர். அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி கருவறையில் மூலவர் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். பட்டத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கொடிப்பட்டம், திரிசூலம் மற்றும் அம்மன் திருமுகம் பதித்த கலசம் ஆகியவற்றை எடுத்து வந்து உற்சவர் அம்மன் அருகே வைத்து மீண்டும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயிலை சுற்றி வலம் வந்து கொடிமரப் பகுதியை அடைந்தனர். இதனிடையே மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. கொடிப்பட்டத்து நுனிக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கொடிப்பட்டத்திற்கும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கும் உற்சவர் அம்மனுக்கும் ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றியதும் கம்பத்தில் வீற்றிருக்கும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் துவங்கிய ஸ்ரீ பத்மாவதி பரிணயோற்சவம் சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வெளிக்கோடை திருநாள் பூச்சாற்று வைபவம் வண்ண மலர்கள் நடுவே காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ முதலியாண்டான் திருநட்சத்திர உற்சவம் உபயநாச்சியார்களோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ